அந்த கொடி மேல கைய வச்சனா கைய வெட்டி போட்டுருவேன், ஜாக்கிரதை. மன்னிச்சுக்கண்ணா, பிரச்சனை வேண்டாம். கையறா. காந்தி மேல ஓ கட்சி கொடியை கட்டலாம்னு நினைக்கிறியா? காந்தி மேல யார் கொடியும் வேண்டாண்ணா. பிளீஸ் அண்ணா, நம்ம பிரச்சனைகள் அவர் இழுக்க வேண்டாம். சொல்லிட்டே இருக்கேன். வேண்டாம்டா. காந்தி சத்தியம், பிரச்சனை வேண்டாம். உன் கையில இருக்கிற துப்பாக்கி வெடிச்சா கேஸ், என் கையில இருக்கிற துப்பாக்கி வெடிச்சா டியூட்டி. நீ துப்பாக்கிய போடலன்னா மோவன முட்டை உடைஞ்சிருந்தான். ஐயா தாசு, காந்தி நகர் ரவுடி தாஸ் ஆச்சரியமாக நேற்று முதல் காந்தியவாதியாக மாறினார். தாஸோட இந்த மாற்றத்துக்கு முக்கிய காரணம் அவரோட காதலியும் ஹைகோர்ட் அட்வொகேட்டுமான கிருஷ்ணவேணி. லட்சம் தடவை சொன்னாலும் கேக்குறியா நீ? வெட்டி பசங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு ஆடு மாடு வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு இருக்க. இந்த ஆள் என்னடானா இங்கே இருந்துகிட்டு பொண்ணை வச்சு நமக்கு எதிராக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கான். அப்போ ஒண்ணும் இல்ல மாப்பிள, அரசியல்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். அப்ப நம்ம கட்சியில பொண்ணு அவன் கட்சியில 2 வருமானம் வரும்ல. உனக்கு வெக்கமால? பொண்ணு அந்த தாஸ்க்கு வேலை செய்யறாயா? இருமா, என்ன பேச நீ? ஒரு பாவமா நம்ம குடுக்கிற சம்பள பணம் இவனுக்கு பத்தலையே என்னவோ. வேற வேலை பார்க்கணும்னா கூட வயசாகி போச்சு இல்ல, அதுதான் என்ன செய்யலான்னு யோசிச்சிருப்பாரு. வீட்டுல 2 பொண்ணுங்க இருக்காங்க, அதுல ஒருத்தி சூப்பர் ஃபிகர். ஏதோ பணத்துக்காக பெத்த மகளையே. சார் நீங்களுமா இப்படி பேசுறீங்க? உன் நிலைமையில நான் இருந்து உன் பொண்ணு பண்ண மாதிரி என் பொண்ணு பண்ணிருந்தா அவனை அவளை துண்டு துண்டா நறுக்கி நாய்க்கும் நரிக்கும் போட்டிருப்பேன். டாடி,
என் பொண்ணு செத்து போயிட்டான்னு சொல்றதுக்காக நான் வரல. செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு தான் நான் வந்தேன். அவன் எப்படியும் உன்னை கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு துரத்தி அடிச்சிருவான். அப்போ அப்பான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வந்துடாத. அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நல்ல காரியம் பண்ணடா. மாமே, அந்த வக்கீல நடுத்தருவில் அந்த பொண்ணை கொண்டு வந்து விட்டு போயிட்டான். சரிவா, நம்ம வீட்டுக்கு போலாம். உன் வீட்டுக்கு நான் வரணும்னா உன் துப்பாக்கி எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ணிட்டு உன் டியூட்டில நீ ஜாயின் பண்ணணும். இப்போவாவது நல்லவனா மாறிடலானே. தர ஒரு நிமிஷம் தர இதோட கடைசி. இவ்வளவு நாளா என்கிட்ட எச்சக்குடி வாங்கி குடிச்சிட்டு இப்ப என் கடையை ஈத்து முறியா? ஏய், இவ்வளவு நாளா கவர்மெண்ட் கடையில கள்ளச்சரக்கு வித்துக்கிட்டு இருந்தா நான் கண்டு காணாம ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா கவர்மெண்ட் எனக்கு இந்த பதவியை கொடுத்தது கடமையை செய்யறதுக்கு தாங்கிற புத்தி இப்பதான் எனக்கு உரைச்சது. மகாத்மா காந்திக்கு, மகாத்மா காந்திக்கு, மகாத்மா காந்திக்கு.